இந்த யோகாசன பயிற்சிகள் செய்யும்போது கொலஸ்ட்ரால் லெவல் நல்லாவே குறைய ஆரம்பிச்சிருங்க. இதை தாண்டி தண்ணீர், ஸோ தேவையான அளவுக்கு தண்ணீர் குடிக்கிறது, அதிகமாக வந்து ஸ்வீட்ஸ் சாப்பிட்றீங்கன்னா அதுதான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. உடல்ல இந்த பேட் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகரிக்கிறதுக்கு இனிப்பு வகைகள் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா பேட் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகரிக்கும். அதையும் நீங்கள் வந்து தவிர்த்துக்கோங்க. ஸோ அடுத்து முக்கியமான இன்னும் நிறைய மூலிகைகள் இருக்குது. அமிர்த சஞ்சீவி சூரணம் அப்படின்ற மருந்து நம்ம கிளினிக்கில் ஸ்பெஷல் மெடிசன். கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கிறதுக்கு முக்கியமாக இந்த பேட் கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு இந்த அமிர்த சஞ்சீவி சூரணம், ஸோ காலை இரவு 2 வேளையும் நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டே வரணும். ஸோ இதை பயன்படுத்திக்கிட்டே வரும்போது உடலில் முக்கியமாக பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய பேருக்கு ஹார்ட்டில் தாங்க இந்த பிளாக்ஸ் இருக்கும். ஸோ கொலஸ்ட்ரால் இந்த ஃபேட் வந்து அப்படியே டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஹார்ட்டில் வந்து டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடுச்சுன்னா ப்ரீத் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். மைல்டாக லெஃப்ட் சைடில் ஒரு செஸ்ட் பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த கொலஸ்ட்ரால் லெவலை நீங்கள் குறைப்பதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கொலஸ்ட்ராலை குறைப்பதற்கு இந்த மருந்துகளோடு சேர்த்து உணவு முறையும் நம்ம பயன்படுத்திட்டு வரணும். இதில் பெஸ்ட்டான ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கொத்தமல்லி இலைகள் இருக்குது பார்த்தீங்களா, இதை தினந்தோறும் காலையில் ஒரு ஜூஸாக நம்ம குடிச்சிட்டு வரணும். ஸோ காலையில் இந்த கொத்தமல்லி இலைகளை ஜூஸாக நம்ம குடிக்கிறது அவ்வளவு நல்லது. இது எப்படி நம்ம ரெடி பண்ணோன்னா, ஒரு முழு நெல்லிக்காயோட கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துக்கோங்க, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஜூஸாக ரெடி பண்ணிட்டு தினம்தோறும் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கும்போது தேவையில்லாத இந்த கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால் கரைய ஆரம்பிக்கும்.